நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சபையே, நீ தேவனுடைய மகிமையை, தேவ ஜனமே, நீ தேவனுடைய மகிமையை, இது தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் சபை காண்கிற காலம், சமுதாயம் காண்கிற காலம். அவருடைய கிரியைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளிப்படுகிற காலம் இது, வெளிப்படுகிற காலம் அது. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் ஆர் கோயிங் டு டேக் பிளேஸ். ஆண்டவருடைய மகிமையான அடையாளங்கள் இடம் பெறப்போகிற காலத்தில் கர்த்தர் சபையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்பா சீக்கிரம் வர போறாரு, ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. ரொம்ப காலத்துக்கெல்லாம் இனி உலகம் இருக்காது. நம்மளும் ரொம்ப காலத்துக்கு இந்த பூமியில இருக்க மாட்டோம். யோ, ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன்னு பார்த்தா என்னையா அப்படி சொல்ற? தோத்திரம். திரும்ப ஒரு நல்ல செய்தி சொல்ற, ரொம்ப காலத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம். தோத்திரம். சீக்கிரமா அப்பா வரப்போறாரு, சீக்கிரமா அவரு கூட ஏறி போறோம். சாகவும் மாட்டோம். நமக்கு குழி தோன்ற செலவு மிச்சம், நமக்கு பெட்டி செய்யற செலவு மிச்சம். அப்பா கூட ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட போகிற சந்ததி நாம். அதை நான் 100% விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு கற்பனை கெட்டாத எழுப்புதல் தேசத்துல வரப்போகுது. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க, சபையெல்லாம் நிரம்ப போகுது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் நடக்க போகுது. ஜாதிகளின் பலத்த சேனை சபைக்கு வரப்போகுது. கடற்கரையின் திரளான ஜன கூட்டம் கர்த்தர் வசமா திரும்ப போகுது. கேதாரின் ஆடுகள் எல்லாம் வரப்போது, நெபாயோத்தின் கடாக்கள் எல்லாம் வரப்போது. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போறார். வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் கர்த்தர் சொல்ல போறார். மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்த போறாரு. வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வர போறாங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக போகிறான். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன். இதை இல்லைன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. குருட்டு கண்ணு, வேதத்தை பார்க்கிற கண்ணு அவங்களுக்கு இல்லை, இருந்துட்டு போட்டோம். இப்படித்தான் ஒரு முறை தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எலிசா சொல்றான், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்